ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இதுதான் டேவோட ஃபைனல் பார்ட். இதுக்கு மேலே இது இல்லை. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். டெலிகிராம் அச்சோ, அந்த பக்கம் நான் இன்னும் எட்டி கூட பார்க்கலையே. கடவுளே, அது உண்மையை சொன்னால் அதோட எண்டிங் எப்படி கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. ஸ்டோரிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அது ஒரு செல்லகுட்டி கேட்டாங்க ரிக்வஸ்ட்டு. ஃப்ரெண்டோட பர்த்டேவா எதுக்குன்னு தெரியல கேட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணியாச்சு. ஸ்டோரி அவங்க தான் சொன்னாங்க, அது ஜிம்மினுக்கு இது நீங்கள் டேக்கு போடுங்கன்னு போட்டாச்சு. ஆனால் எண்டிங் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரில. அதனால தான் கொஞ்சம் அப்படியே கிடக்குது. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே, இந்த ஃபைனல் பார்ட் நம்ம போயிடலாம். இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைங்கிற அப்புறம் ஏன் பேச வைக்காத? என்ன ஆச்சு? யாராச்சும் ஒன்று ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற? சொல்லி தொலையும். ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு வீட்டில் வந்தால் ஓன் டென்ஷன் அதுக்கு மேலே தலைக்கேறுது எனக்கு. நான் தான் ஒன்றுன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பேச பிடிச்சா பேசுங்க, என்ன பேசாட்டி போங்க, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏய், ஒன்று யார் என்ன சொன்னா? நான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? போய் உங்கள் வேலையை பாருங்க. ஜே குட்டி, இங்கே வா. அப்பா, அம்மா எதுக்கு இப்படி இஞ்சி தன்னை குரங்கு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறா? என்னாச்சு அப்படிங்கவும் அந்த குழந்தை அப்படியே உங்களை தான் அண்ணாந்து பகுதி நீங்கள் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கண்ணால் காட்டுறீங்க. அதையும் அவன் பார்த்துட்டான். என்னை பார்த்து சொல்லணும். டேடி கேட்கறதுக்கு நீ ஆன்சர் கரெக்டாக பண்ணனா உனக்கு வேணுங்கிறத நான் வாங்கி தருவேன். அப்படியா? எஸ். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐஸ்கிரீம், சாக்லேட், பின்ன பர்கர், அந்த மாதிரி அது பார்க்கல ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் வாங்கி தரேன். ஆனால் அப்பா கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். மம்மியை பார்க்கக்கூடாது, என்னை மட்டும் பார்த்து சொல்லணும். ஓகேவா? சரி சொல்லு. அம்மா ஏன் சோகமாக இருக்கா? என்னாச்சு? அவளை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? அது அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்கறா. ஆனால் தேவையில்லை. டேடி சொல்லியிருக்கீங்களா மம்மி பார்க்கக்கூடாதுன்னு. என்னை பார்த்து மட்டும் பேசுங்க. என்னாச்சு? அது நாங்கள் ஷாப்பிங் போனோமா, அங்கே பாட்டி வந்தாங்க. பாட்டியா? எந்த பாட்டி? அது மம்மி பாட்டி. என்ன சொன்னாங்க? அது தெரியல, ஏதோ சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. ஆனால் கத்தனாங்க தெரியுமா? அம்மா பாவும் தலகீழ குனிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேஸை பார்க்கவே இல்லை, கண்ணில் அழுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் மம்மி அழுதுன்னு. மம்மி ஒன்றும் இல்லை சும்மா சொன்னிச்சு. அப்புறம் பாட்டிக்கிட்ட, இல்லை அம்மாவை எதுவும் சொல்லாதது பார் அழுவுதுன்னு சொன்னேன். அதுக்கு பாட்டி என்னையும் திட்டிச்சு, அடிச்சிச்சு தெரியுமா? அப்போ என்னாச்சும், மம்மி கோவம் வந்துச்சா, மம்மி அவங்களுக்கு பிடிச்சி நல்லா திட்டு பிடிச்சா. அதுக்கும் மம்மியத்தான் திட்டினாங்க. அடிக்கலாம் வந்தாங்க தெரியுமா? அடிச்சு போட்டாங்க தெரியுமா? அடிச்சாங்களா? அப்படியே உங்களை ஒரு லுக்கு விடுறா. நீங்கள் அப்படியே தலையை குஞ்சிக்கிட்டு படுபாவி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்தேன். அதையும் மீறி இப்படி புட்டு வைக்கிறாளே, அப்படியே அப்பா இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. அப்புறம் அம்மா அழுத்துக்கிட்ட என்னையும் தூக்கிட்டு வந்துச்சு. உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு ஐஸ்கிரீம் 2, சாக்லேட் 2 எல்லாம் வாங்கி தந்துச்சு தெரியுமா? ஆனால்
ஆனால் நீங்கள் அதோட நிறைய வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, அதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க தானே அப்படின்னு கேட்கவும், குட் கேர்ள். இதே மாதிரி தான் டேடி எது கேட்டாலும் சொன்னீன்னா நான் உனக்கு அதை வாங்கி தருவேன், புரியுதா? ஓகே, இப்போ போய் விளையாடுங்க. அப்பா உங்களை அப்புறமா ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி தரேன், ஓகேவா? சமத்துக்குட்டி அப்படின்னு கன்னத்தில் ஒரு ஈச்சி வச்சுட்டு குழந்தைய அமுச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறேன். ஐயோ ஐயோ வருதே, ஆபத்து வருதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லு, யார் வந்தா? அத்தா அவங்க பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாலே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? யார் வந்தா என்ன சொன்னா தெளிவாக சொல்லு. சும்மா சும்மா என்னை கேட்க வச்சுட்டு இருக்காத, புரியுதா? அது இன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் போனோம். பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா, அதனால சும்மா வெளியே போகலான்னு ஷாப்பிங் போனோம். அங்கே தான் சாராக்காவோட அம்மா அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்களா என்ன சொன்னாங்க? வந்து என்ன திட்டினாங்க. அப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். நடந்ததை தெளிவாக சொல்லுன்னு சொன்னேன். உன் காது வர வர சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. சரி பண்ணிடலாமா? மேலோட்டமாக சொன்னால் விட்றோன்னா பாரு, தோண்டி துறவி அலசி ஆராய்ஞ்சு நின்று கொடுப்போம் அப்படின்னு நீங்களும் சொல்லு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, உங்கள் குழந்த வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கணும். சரி, நீங்கள் மாலுக்கு போனாங்க, பேபிஸ்க்கெல்லாம் விளையாட இடம் ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அங்கே போய் விடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே போய் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற பிளே இதில் விட்டுட்டு நீங்கள் சும்மா குழந்தைய பார்த்துட்டு அங்கே இருப்பீங்க. அப்போ தான் சாராவோட அம்மா அங்கே யாரோ பார்க்கவோ ஃப்ரெண்டு கூட யாரோ வந்திருப்பாங்க போல். உங்களை பார்த்தோன்னே அப்படியே சுருன்னு கோவம் ஏறிடுச்சு. ஏன்னா அவங்க பொண்ணு மருமவன் தான் சாராவோட புருஷனை தானே இப்போ நீங்கள் கட்டி இருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு கோவம் சுருன்னு இருந்துச்சு. உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, நீங்களும் யார்டாது நின்று பார்த்தா சாராவோட அம்மா. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்களுக்கு பிடிக்காது, அது ஏன் என்னன்னே தெரியல. ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது, அது சாரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவள் வந்து நல்லவா தான், ஆனால் அப்பப்போ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுவாள், அவ்வளோத்தான். மற்றபடி ரொம்ப மோசம் அப்படின்னால அவங்க அம்மா அளவுக்குலாம் மோசம்ல வந்து நின்றுட்டு அப்படியே வேகுண்டு முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்னடா இவங்க வந்து நிற்கிறாங்களே, ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கையை பிசைஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. என்னடி ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற போல? என் பொண்ணு சாகடிச்சிட்டு அவ இடத்துல நீ வந்து அவ புருஷனை வளைச்சி போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. இதுக்கு தான் நீ ஆசைப்பட்ட போல. நான் அப்பயே அவட்ட படிச்சு சொன்னேன், உன் பார்வையும் உன் நடத்தையுமே சரியில்லை, உன்னை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லி. அவ கேட்டாளா? அவ கூட போன தங்கச்சி மாதிரி எனக்கு. அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, என் வாழ்க்கையெல்லாம் கெடுக்க மாட்டா. அவள் ரொம்ப நல்லவ, உத்தம, ஊரில் உலகத்தில் இல்லாத தங்கச்சி அப்படின்னு ஒரே இழுவையாக இழுத்து இப்போ பாரு அவ போயிட்டா. அவளை நீ கொன்னியான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஐயோம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க எனக்கு அக்கா. அக்கா, அதான் அக்கா வாழ்க்கை நீ படிச்சுக்கிட்டி, அதுக்கப்புறம் என்ன அக்கா சொக்கான்ட்டு. ஐயோம்மா, நீங்கள் இது தப்பாக நினச்சிருக்கீங்க. என் புருஷனையும் தான் நான் இழந்தது இருக்கிறேம்மா. அதாண்டி எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது எப்படி உன் புருஷன் சேர்த்து ஒரு மாதம் கூட ஆகலை, என் பொண்ணு சேர்த்துட்டா? எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஏதோ பண்ணியிருப்பேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. உன் புருஷன்தான் சாரா புருஷனை கட்டிக்க முடியாது, அதே மாதிரி ஜாரா இருந்தாலும் அவள் புருஷனை கட்டிக்க முடியாதுல்ல. அதான் உன் புருஷனையும் ஜாராவையும் நீயும் ஆள் வச்சு ஒரே நாள் 2 பேர் சேர்த்து போயிட்டா அதுவும் சந்தேகம் வரும்ட்டு கேப் விட்டு ஏதோ பண்ணி
இப்போ நீ நினச்ச மாதிரி ஜாரா புருஷனை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு என் பேத்திய உன் பிள்ளையா கொஞ்சிட்டு இருக்கிற. இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. உனக்குன்னு ஒரு புள்ள வரும்போது என் பேத்திய நீ 2ஆம் பட்சமாக தான் பார்ப்பேன். அதுக்கு என் பேத்தி நான் இப்பயே கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ நினச்ச மாதிரி சந்தோஷமா இரு. ஒருவேளை என் பேத்தி உங்கள் சந்தோஷத்துக்கு குறுக்க வந்துட்டான்னு அவ்வளோ கூட நீ கொல்ல தயங்க மாட்டேன். அந்த வம்பு வேண்டாம். எனக்கு இருக்கிறதுன்னு ஒரே சொந்தம் என் பேத்தி மட்டும்தான். அவளையாச்சும் நான் காப்பாற்றன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் விளையாடிட்டு இருந்த குழந்தைய போய் தூக்குறாங்க. அவங்க பாட்டின்னு உடனே குழந்தை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீ ஐயோ அம்மா ப்ளீஸ் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, சத்தியமாக அது நீங்கள் ஏன் இவ்வளோ தப்பாக என்னை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இவ ஏன் குழந்தை, இவ பிறந்ததுலேருந்து நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். சாரா அக்காவும் இவளுக்கு அம்மானா நானும் தாம்மா இவளுக்கு அம்மா. என் குழந்தைய நான் எப்படிமா அப்படிலாம் நினைப்பேன். ஏய் நீ சுமந்து பெத்தியா? என் புள்ள 10 மாதம் சுமந்து பெத்தா. ஈஸியா நீ தூக்கி வளர்த்தா அம்மா இடுவியா? எவ்வளோ பாடுபட்டும் வளர்த்தாலும் பெத்தவ மாதிரி வராது. உனக்குன்னு வர வரைக்கும் தான் இது உன் குழந்த. அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா எப்படியும் இவளை நீ வேண்டாம். என் பற்றி எனக்கு பார்த்துக்க தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இந்த பக்கம் அவங்க தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கோவத்தில் தான் அவங்கள அடிச்சிருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்க பாட்டி மம்மி அடிக்காதீங்க, மம்மி பாவம் நான் டேடிக்கிட்டேயே சொல்லுவேன் அப்படின்னு. ஏய் என்னடி அம்மா கறிய கொன்னவன் கூட நீ மம்மி மம்மின்னு ஒட்டி வர பாட்டியை பார்த்தா உனக்கு பாமா தெரியலையா? உங்கள் அம்மா வயல் இவ தான் கொண்டா, இவ கூட நீ இருந்தா அப்புறம் உன்னையும் கொண்டு போடுவா தெரியுமா? நீ பாட்டிக்கிட்ட வந்துரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஐயோ அம்மா, சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியுமா? ஏமா இப்படி தப்பாக எல்லாம் பேசுறீங்க? அவள் குழந்தை பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? அதாண்டி நானும் சொல்கிறேன், அவளுக்கு என்ன தெரியும்? உன்னை நம்பி ஆம்பாக்கில் விட்டு ஆஃபீஸ் போயிடுவான். நீ ஏதாச்சும் ஒன்று குழந்தைய பண்ணிவிட்டு அந்த பள்ளியை தூக்கி யார் மேலே போடுவியோ, இல்லை குழந்தை தானாகவே எல்லாம் செஞ்சு செத்து போயிடுச்சுன்னு கூட சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும். நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன் அவகிட்ட. உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்காத, கூட சேர்க்காதன்னு பாம்புக்கு பாலை வாத்துருக்குறாவ. அது கடைசியில் அவளையே குத்தி அவள் மொத்தமாக போயிட்டா. இப்போது நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறல்ல அப்படின்னு இந்த பக்கம் வாய்க்கு அந்தபடி கண்டபடி பேசிகிட்டு இருக்குனாங்க. அந்த குழந்தையும் சேர்ந்து அழுகுது, மம்மி அழுகுதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் குழந்தாங்க தான் அவங்கள பிடிச்சி தள்ளிவிட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்படியே டே கொண்டெல்லாம் ரத்த கொளறி செவந்து போயிடுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த அளவுக்கு போயிட்டாங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க? அதெல்லாம் என்ன வேணும் ப்ளீஸ். அவங்களே பொண்ணு சோகத்தில் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் போய் எதுவும் பெருசு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உன்னை இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க, நான் மூடிக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ ப்ளீஸ், என்ன தானே பேசுனாங்க, விடுங்கலை. நானே அதை பெருசு பண்ணல, நீங்கள் ஏன் அதை பெருசு பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க. ஏய் என் பொண்டாட்டி பேசினா எனக்கு கோவம் ஏறத்தான் செய்ய, நான் கேட்கத்தான் செய்வேன், புரியுதோ? ஐயோ அது அவங்க பொண்ணு சோகத்தில் அப்படி பேசுகிறாங்களே, இதை இதோட விட்டுருங்க, எதுக்கு பேசு பண்ணுறீங்க? ஏய் என் பொண்டாட்டியை பேசுறதுக்கு அவ யார்? அவளுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? நீ என் பொண்டாட்டி, இந்த கிம் தயானோட பொண்டாட்டி. உன்னை பேச பெற்றவங்களுக்கே உரிமை இல்லைங்கிற அவ யாரு பேசுறதுக்கு? பொண்டாட்டிய கண்டவங்க வந்து பேசிட்டு போத்த வாயை மூடிட்டு பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் ரொம்ப கிடையாது, புரியுதா? சொல்லிட்டில, இதோட இருந்துக்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் ஒன்றை ஏதாச்சும் பண்ணிடுவேன். அவள் அவ்வளோ பேச்சு பேசுகிறா, 4 அடி கொடுத்து பல்ல கழட்டிட்டு வராமல் அழுதுகிட்டு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறல்ல, போயிட்டு வந்து ஒன்று பேசிக்கிறேன், இருடி, ரெடியாயிரு அப்படின்ட்டு பையன் போயிட்டான். கத்திட்டு போயிட்டான். உங்களுக்கு அப்படியே சப்த நாடி அடங்கி போய் அப்படி பேன அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு.
அப்படியே இந்த பக்கம் வந்தா ஜாரா வீட்டில் தான் அவங்க அம்மா நடு ஹாலில் உட்காந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசி நல்லா கடலை வறுத்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டுகிட்டயே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நல்லா அப்படி செம்ம ஸ்டைலில் ஹேண்ட்ஸமாக மேன்லியா நம்ம கரடி பையன் உள்ள வரான். அவன் வருத்தப்பட்டுட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு இருந்துச்சு நின்று வாங்க மாப்பிள்ள அப்படி நல்லா பல்ல கட்டிட்டு வரவேற்கிறாங்க. ஆளுங்க வந்து ஜூஸு கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க. இங்கே வந்து அவர் மாமியார் கறி நின்றுட்டு இருக்கிறா. நம்ம தேங்க அப்படி கால் மேலே கால் போட்டு அவ்வளோ ஸ்டைலாக உக்காந்துக்கிட்டாரு. என்ன முன்னாள் மாமியாரே, என் பொண்டாட்டிட்ட ஏதோ மிரட்டினீங்களாமே, என்னன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா? என்ன மாப்பிள்ள, நான் என்ன சொன்னேன்? மாமியாரே, ஓ சாரி, எக்ஸ் மாமியாரே, எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என் ஃபேஸை பார்த்து சொல்லுங்க. சுற்றி வளைச்சி என்ன சொன்னேன் மாவாட்டினேன் இந்த கதையெல்லாம் பிடிக்காது எனக்கு, புரியுதா? என் பொண்டாட்டி எதுக்கு அடிச்சிங்க? அவளை என்ன சொல்லி அழ வச்சிங்க சொல்லுங்க, நான் என் காதால் அதை கேட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள, இப்போ நான் சொன்னதில் என்ன தப்பு? அண்ணன் எப்போ சாமான் தின்ன எப்போ காலியாகுன்னு பார்த்துட்டே இருந்து என் பொண்ணு செத்த உடனே உங்களை கட்டிக்கிட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்கா. அதுவும் புருஷன் செத்து அதுக்குள்ளே அப்படி என்ன அவளுக்கு அழைச்சல் வேண்டி கிடக்குது? அதுவும் புருஷனோட ஃப்ரெண்டையே கைக்குள்ளே போட்டு மயக்கி கட்டிக்கிட்டு ஊர் முழுக்க நல்லா சுற்றிட்டு இருக்கிறா. ஆனால் நான் என் ஒரே ஒரு பொண்ணு போயிட்டா, அவளை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கிறேன். அதை அவளை பார்க்க எனக்கு அப்படி ஆத்திரம், அதை அடித்து கொள்ளலாங்கிற அளவுக்கு வருது. நான் பேசினது கம்மி தான், அதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல மாப்பிள்ள. சொல்லப்போனால் அவள் தான் பிளான் பண்ணி என் பொண்ணு கொன்று கூட இருப்பா. எனக்கு அந்த சந்தேகம் கூட இருக்குது. எப்படியாச்சும் அவளை. ஓ அப்படியா, சரி. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா எக்ஸ் மாமியார், அந்த எக்ஸ் மாமியாருங்கிறது அப்படி அழுத்தி சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி தான் மாமியார், இனிமேல் நீ இல்லை யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அது. இப்போ சொன்னீங்கல்ல, ஏன் பொண்டாட்டி தான் உங்கள் பொண்ணை கொன்று இருப்பான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு. டவுட்டே வேண்டாம், உங்கள் பொண்ணு கொன்னது நான் தான். ஷாட் கீம் தயாங், நானே தான் உங்கள் பொண்ணை கொன்னேன். அது மட்டும் இல்லை, அவளோட புருஷன், ஐ மீன் என் பொண்டாட்டியோட எக்ஸ், அவனை கொன்னதும் அடியேந்தான். அப்படியே பேயறிஞ்ச மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. பொண்டாட்டியை கொன்று ஃப்ரெண்டை கொன்று, அதுவும் தைரியம் வந்து நம்மள்கிட்டயே சொல்கிறானே அப்படின்னு எப்படி இருக்கும்? தான் மாப்பிள்ளையே தன் பொண்ணை கொண்டுட்டான், அதுவும் வெளிப்படையாகவே ஒத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எப்படி உடம்பெல்லாம் வெட்ட ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதான் முட்டை கண்ணை பேந்த முடிஞ்சிட்டு பேய் அறிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி சொடக்கிட்டு காதல் வெளியா ரிப்பீட் பண்ணட்டா? அதாவது என்னோட இல்லை, அவன் அப்படி சொல்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் லீ. அவனையும் உங்கள் பொண்ணையும் கொன்னது நான் தான், நான் மட்டும்தான். அந்த ஃபுல் கிரெடிட்டும் எனக்கு மட்டும்தான் வரணும். ஓகே, இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இனிமே என் பொண்டாட்டி இருக்கிற பக்கம் கூட உன்னையும் குடும்பத்தையும் நான் பார்க்கவே கூடாது. அதையும் மீறி பார்த்தேன்னு வச்சுக்க, உன் பொண்ணுக்கு துணையா நீ போக வேண்டி வருது, புரியுதா? இனிமேல் ஒழுங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்த வேலை முடிஞ்சிச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். சாரி, போடுறேன். மாப்பிள்ளை என்ன டேய், லேட் ரியாக்ஷன், டூ லேட். என்ன அப்போ என் பொண்ணு கொண்டது நீயா? எதுக்குடா?
அதா டைம் பாஸ்க்கு தேன் ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு. வாழ வேணும் பொண்ணுட என் பேத்தியோட அம்மாடா, உன் பொண்டாட்டி. அவளை கொள்ள உனக்கு எப்படி மனசு இருந்துச்சு? ஏன் பண்ணுன? அவளுக்கோசரம் பண்ணியா? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட. அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு உண்மையை சொல்லிட்டா, உன் பொண்ணை கொல்லக்கூடாது, போனா போட்டும் பொழைச்சி போகட்டும் உயிரோட விடலான்ட்டு இருந்தேன். ஸோ சேட். அவ தான் சொன்னான், எனக்கு இங்கேருந்து போர் அடிச்சிச்சு, என்னை மொத்தமாக அமைச்சிடு, என்ன கூட துணைக்க அந்த லீயை மட்டும் அமைச்சிடு, எனக்கு அது போதும்ட்டா. ஸோ ஒரு பொண்டாட்டியோட ஆசைய புருஷன் நிறைவேற்றி தான் ஆகணும். சிம்பிள். அட பாவி, கட்டின பொண்டாட்டிய அதுக்கு என்ன என் பொண்ணு கொன்ன? அவ பாவண்டா. உனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி கூட சுத்தத்துக்கு என் பொண்ணு தான் கொல்லுவிய? படுப்பாவி, வீணா பண்ண நீ கீழே கெட்டு போவ. எவ கூடயோ கூத்தடிச்சு சுத்த. அதுக்கு எதுக்கிட்ட என் பொண்ணு கொன்ன? அவ உன் பொண்டாட்டிடா, உன்னோட குழந்தைக்கு அம்மா. அவளை கொள்ள இப்படிதான் மனசு இருந்துச்சு? நீலாம் ஒரு ஆம்பளைய, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தோன்னா இப்படிலாம் பண்ணுவியா? அப்படின்னு வாய்க்கு வந்து அப்படி கண்டுபிடி. பெத்த பொண்ணு இது வரைக்கும் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு அதுவும் புருஷனே பொண்டாட்டியை கொண்டுட்டான்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்படின்னு அவங்க இந்த பக்கம் தலையாக அடிச்சுட்டு அழுதுட்டு கத்திட்டு இருக்காங்க. இவனா ஐயோ பைத்தியம் வளருது, காது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி காதை குறைஞ்சிட்டு இருக்கிறான். ஏய் அப்படின்ட்டு அவன் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு. கண்ணை அப்படியே விரிச்சு வச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே டேவ் பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அப்படியே நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே கை கட்டி நின்றுட்டு இருக்கிறான். பார்த்துட்டியா? கண் குளிர செம்ம வீட்டு படம் பார்த்துட்டுல, போதுமா அப்படின்ட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டான். இது 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 உன் பொண்ணு சராதான் இது, தெரியுதா? போதுமா? இதுக்கு மேலே என் பொண்டாட்டிக்கிட்ட நெருங்கணும்னு நினச்சா கூட என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நானும் செத்தவ மேலே வீண் பழியை போட்டு அவ சாவ கேவலப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காட்டினதை நல்லா கண் குளிர பார்த்துட்டியா? ஒரு அம்மா பொண்ணு பார்க்கக்கூடாத பார்த்துட்ட. இதுக்கு மேலே நல்ல மனுஷியா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போகிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் போயிட்டேன். அது என்னன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சாராவும் லீயும் தான் இதில் இருந்தாங்க. அந்த வீடியோ பெட்டில் செம்ம கில்மாவாக இருந்திருப்பாங்க. அதை தான் வீடியோ எடுத்து இப்போ காட்டியிருப்பேன். இப்போ தான் அவங்க அம்மாக்காருக்கே புரியுது, பொண்ணு இப்படி இருந்திருக்கிறாளே அப்படின்ட்டு. அதுக்காக என்ன தான் தப்பு பண்ணாலும் புள்ள தானே, அதுக்காக இவன் கொள்வானா அப்படின்ட்டு அவங்க கொலை வெறியாவது. இருந்தாலும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அது எது பண்ணாலும் அது டேக்கு தெரிஞ்சிடும். அதை தான் மறைமுகமாக மிரட்டிட்டு போயிருக்கிறான். அதனால அவங்களும் கப்பு சிப்புன்னு இருந்துட்டாங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு வந்தவன் பார்த்தா, நீங்கள் உங்கள் பொண்ணு கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க, அவங்கள முறைச்சி பார்த்துட்டு போகிறான். ஷோ, இந்த முறப்புக்கு எல்லாம் ஒரு குறைச்சலும் இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. வழக்கம் போல் இப்போலாம் குழந்தை வந்து தனி ரூமில் 3 வயசு ஆயிடுச்சு இல்லை, தனி ரூமில் படுக்குது. ஒவ்வொரு சில டைம் பொண்ணு அடம் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து படுக்க வச்சுக்குவீங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு விட மனசில்லை, என்ன பண்ணுறது, புருஷங்காரன் இருக்கிறான்னு. அதனால் புருஷங்காரன் தூக்கிட்டு போய் குழந்தைய தனியாக ரூமில் போட்டுறான்னா, ஆனால் நீங்கள் வேறு வழி இல்லைங்கிறீங்க. இன்னும் உங்களுக்குள்ள மிங்கிள் ஆகலை, பட் எல்லாமே நடக்குது. மெயின் மேட்ரு இன்னும் நடக்கலை. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பும் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பழைய வீட்டில் இல்லை, ஐ மீன் நீங்கள் அந்த எல்லாம் இருக்கும்போது அது இல்லை. இப்போ தனியாக ஒரு பெரிய வீடாக வாங்கி அங்கே தான் இப்போ நீங்கள் குடும்பமாக நீங்கள்
உங்கள் பாப்பா 3 பேர் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நைட்டு பாப்பா வேறு ரூமில் படுத்துச்சு. இந்த பக்கம் வந்து உங்களை அப்பயும் கட்டி பிடிச்சிட்டு தான் பையன் தூங்குவோம். உங்கள் மேலே உங்கள் நெஞ்சு மேலே தலையை வச்சு படுத்துட்டு தூங்குவோம். நீங்களும் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவீங்க. இப்போல்லாம் பழகிடுச்சு இல்லை, அதனால. ஆனால் உங்கள் ஹஸ்பண்டு எக்ஸு செத்து போனவன் அவனும் தரான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. டேக்கு வந்து இது தெரியும். ஆல்ரெடி முன்னாடி டவுட் இருந்துச்சு, பட் அது கிளியர் பண்ணி தெரியும். இருந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். எவ்வளோ தூரம் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் உங்களோட இதப்போ உங்களை அடித்து கொடுமைப்பட்டிருப்பாங்க. அப்போ கூட நீங்கள் வந்து டேவை பற்றி சொன்னதால் அந்த கோவத்தில் தான் அவன் அடிச்சிட்டான்னு விட்டுட்டான். ஆனால் வர வர நாளில் வந்து அவன் ஒரு சைக்கோ மாதிரி ஆகி தொட்டதுக்கெல்லாம் அடிக்கிறது, என்னது பிடிக்காத மரும கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்கிற மாதிரி உங்களை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அந்த சைக்கோத்தனமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல, அதை பொறுத்து பார்த்து இவனால் முடியல. அதனால் மொத்தமாக இருந்து ஒருத்தவங்க அது எப்படி சொல்கிறது, டெய்லியும் இது பண்ணுறத விட ஒரே அடியாக சரி ஒரு நாள் பண்ணிட்டான் விட்டலாம் அப்படின்ட்டு இருந்தான். அவன் அதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப சைக்கோ மென்டலு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆகிட்டான். அது பொறுக்க முடியாமல் தான் முடிச்சு விட்டான்ட்டு. அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான் தெரியும். அதோட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, உங்கள் குழந்தை இருக்குல்ல, டேவோட குழந்தை பாப்புக்குட்டி, சாராவுக்கும் லீக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த குட்டி. அதுவுமே டேக்கு தெரியும். அவங்க தண்டத்துக்கு சுத்தினதுக்கு குழந்தை என்ன பண்ணும், அதனால குழந்தைய குழந்தையத்தான் வளர்க்குறான். அதுவுமே அவனுக்கு தெரியும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணுறது லீ டார்ச்சர் பண்ணுறது சாராக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு தேவை லீயோட ரிலேஷன்ஷிப். ஏன்னா டே வந்து அதுக்கு குழந்த பிறந்துச்சு அது இதுன்னு சொல்லி ரீசன் சொல்லி தடுத்துட்ருக்கான்ல, அவனால் கொடுக்க முடியல, இவன் கொடுக்கறான். அதனால் வாண்டடாக அவள் வந்து போகிறான். அதனால் அவளை பற்றி அதை எதுவும் கண்டுக்கல. அப்புறம் உங்களுக்கு பேபி வராமல் இருக்கு. லீ வந்து உங்களுக்கு அந்த டேப்லெட்லாம் கொடுத்துருவான். டெய்லி மீன்ஸ் எப்பப்பெல்லாம் நைட்டில் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியாமல் எதையாச்சும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். அது ஏன் கொடுக்குறான் எது கொடுக்குறான்னா அந்த பைத்தியத்துக்கு தான் தெரியும். அவன் தான் சேர்த்து போயிட்டானே, அவனை பிடிச்சி என்னத்தை கேட்க முடியும். ஆனால் இது வந்து டேக்கு தெரியாது. உங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி லீவ் பண்ணுறது அது அவனுக்கு தெரியாது. இப்போ டேவை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறீங்களா, அவன் கொஞ்சம் சிறுன்னு தான் இருக்கிறான். நீங்கள் தான் எப்படா சமாதானப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறீங்க. டே டே கோவமா இல்லை கோவமாக போனீங்களே, இன்னும் கோவமாவா இருக்கீங்க? கொலை வெறியில் இருக்கேன், அதுக்கு என்ன இப்போ? ப்ளீஸ் நான் வந்து சொல்கிறேன்ல, சரி இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். யார் எதுவும் சொன்னாலும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. இப்போ என்ன, நான் கோவப்படக்கூடாது அவ்வளோதானே? அப்போ எனக்கு ஒன்று கொடு. என்ன எனக்கு ஒன்று கொடு, நான் கோவப்படாமல் இருக்கேன். கொடுத்தா ஓகே, இல்லைன்னா 2-3 நாள் ஆனாலும் பேச மாட்டேன் பார்த்துக்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, கிஸ்ஸு தான்பா. லிப்பில் நச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு தயக்கமாக இருக்குது. கொடுக்குறியா இல்லையாடி? ஒன்று தான் சரியா? அதுவே உலக அதிசயம் நான் கொடு. அப்படி நீங்கள் மெதுவாக அவன் நெஞ்சு மேலே தானே நீங்கள் படுத்திருப்பீங்க, அப்படியே லைட்டாக மேலே கொஞ்சம் ஏறி அவனை லிப்பில் அப்படின்னு அழுத்த ஒரு நச்சு நீச்சு வச்சுட்டு விலக பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் பின் மண்டையை பிடிச்சி நல்லா டைட்டாக ஒரு லிப்லாக் ஒரு 2 நிமிஷமா 3 நிமிஷமா அது பார்க்கல போகுது. அப்புறம் மூச்சு முட்டும் போது 2 பேரும் பிரித்து நல்ல பள்ளமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க. என்னடி பொண்டாட்டி, ஒன்றுனா ஒன்று தந்துடுவியா? அது என்ன
ஈச்சின்னு வச்சுட்டு எடுக்கிற. எப்போ முத்தம் கொடுத்தாலும் இந்த மாதிரி நச்சுன்னு கொடுக்கணும், புரியுதா? என்ன டிஸ்ஸுனுங்களே. ஆமாம், நம்ம பாப்பு குட்டி வேற தனியாக தானே இருக்கா. ஆமாம், அவளை நம்ம கூட படுக்க வச்சுக்கலாமா? பாவம், அவன் நைட்டில் எழுந்தா கூட தெரியாதுல்ல. மொக்கு பொண்டாட்டி மொக்கு. அவளுக்கு துணையா ஒரு தம்பியோ தங்கச்சியோ கொடுக்கலாம். நான் இருந்தா நம்ம கூட அவளை படுக்க வைக்கிற. சி, என்ன பேசுறீங்க? அதுதான் இப்பெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னல. என்ன இப்போ கல்யாணம் எத்தனை மாதம் ஆகுது தெரியுமா? இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடலை. இதுக்காக தான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதில் இந்த ஜேபி வேற எங்கேயோ கொண்டு போய் 3 வருஷம் இழுத்தடிச்சு நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாலுன்னு செம்ம காண்டில் அவன் மேலே இருக்கிறேன். இதில் நீ வேற மேரேஜ் ஆகி 2 மாதத்துக்கு பார்க்கமா போகுது, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாட விடாமல் நீ வேற கடுப்பில் இருக்கிற. என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆளாளுக்கு? நானும் போனா போகுதா, அவள் ஏதோ 3 வருஷம் தெரியாதனமாக இழுத்தடிச்சிட்டான்னு இருந்தா, நீ இப்போ என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற? இன்னைக்கு முதல்ல நீ ஒத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டு, இல்லைன்னா ரேப்பு தாண்டி அப்படின்ட்டு அவன் மேலே, ஐ மீன் உங்கள் மேலே அப்படியே வில்லன் கணக்கில் அப்படியே தாவி ஜம்ப் பண்ணி உங்கள் மேலே அப்படியே படுத்து அங்கங்கே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்புறம் நல்ல கில்மாஸ் அங்கே போகுது. இதுக்கு மேலே என்ன, அந்த ரூமில் முத்த சத்தம், முனங்கல் சத்தம், யுத்த போகிற, ஐ மீன் அந்த மாதிரி தான் நடந்துருக்கு. அவங்க நல்லா கில்மா பண்ணி நல்லா ஜல்சா பண்ணிட்டு ஓகே. த எண்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி ஹாட் ஸ்டாண்டுன்னு இது இல்லை. இந்த மாதிரி இதை நான் இங்கே யூடியூப்பில் போடல, வேணா டெல்லியில் போடலாம். ஆல்ரெடி அங்கே நம்ம தேவோடதே அந்த வேலை போயிட்டுருக்கறனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு வழியாக மாதக்கணக்காக இழுத்தடிச்சு இந்த ஸ்டோரியை முடிச்சாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா ஸ்டார்டிங் வேறு எண்டிங் வேறையா இருக்கிறதுனால உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. ஆக்சுவலி நான் போன இதுலேயே சொன்னேன்ல, நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு கமெண்ட் போனதில் பார்த்தேன், அது அவங்க நேம் என்ன, கனிமொழியா ஐடி நேம் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சாரி கேட்டாங்க. இதோ பார்ச்சலாம், கண்டிப்பாக இதுக்கு நீ காரணம் இல்லை. நீ டைட்டிலு அது இங்கே சொன்ன, இன்னொரு செல்லம் டெல்லியில் சொன்னாங்க. அவங்களும் வேண்டாம் உங்கள் இஷ்டப்படி போடுங்கன்ட்டாங்க. நீயும் ஒன்றும் சொல்லலை. அதனால தான் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அது எனக்கு கஷ்டம் இல்லை. நான் என்னால் தான் நீங்கள் ஸ்டோரி மாற்றிட்டீங்க, நீ வேற ரொம்ப ஃபீல் பண்ணல. நான் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சொன்னதால தானே இப்போ எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சது. ஓ சரி, இது இவங்களுக்கு பிடிக்கல, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாமல் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ, அது நல்லதோ கெட்டதோ, கழுவி ஊற்றணுமோ திட்டணுமோ என்ன பண்ணுமோ அதை இங்கே கமெண்ட்லேயும் சொல்லுங்கன்னா டெல்லிலையும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஓகே இனிமேட்டு இதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ளே இருக்கிறது நல்ல நட்பு, இதில் என்ன தப்பு? ஸோ கண்டிப்பாக நீ சாரி சொல்லாத. ஆக்சுவலி இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணது வேறு, நான் நினச்ச எண்டிங் வேறு. பட் லாஸ்ட்டு ஃபைனல் 2 பார்ட்ஸு நான் டோட்டலாகவே ஸ்டோரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இடையிலலாம் சேஞ்ச் பண்ணல, டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணதுனால இந்த எண்டிங்கை வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட் தான் பார்க்கணும். கண்டிப்பாக அது 1 ஷாட். இது 1 ஷாட்டுன்னு சொல்லி இத்தனை பார்த்து இழுத்த மாதிரி அதை நான் அடுத்த வர இதை இழுக்க விரும்பலை. எவ்வளோதான் ஷார்ட்டாக ஸ்டோரி ட்ரை பண்ணாலும் டியூரேஷன் 2 மணி நேரம் அந்த மாதிரி போகிறதுனால தான் பார்ட்டாக போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த டைம் கண்டிப்பாக சிங்கிள் பார்ட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு தான் போடுவேன். அப்புறம் ஓகே, டெலிகிராமில் தான் வீடியோ டேவோடது தான் இன்னும் முடியல. உண்மையாக சொன்னால் அதோட எண்டிங் எப்படி கொடுக்கணும் எனக்கு சத்தியமாக அது புரியல. ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டேன், ஆனால் எண்டிங் எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா அதில் டே
இன்விசிபிள் ஸ்டில்ல உயிருள்ள ஒரு பொண்ணும் உயிர் இல்லாமல் அது பேயோ ஆன்மாவோ ஏதோ ஒன்று அப்படி இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கணுமா பிரித்து வைக்கணுமா? அப்படியே சேர்த்து வச்சாலும் செத்தவன் எப்படி உயிரோட வருவான்? இல்லை இருக்கிறவளை சாவடிக்கணும்னா எப்படி சாவடிக்கணும்? இந்த மாதிரி அந்த எண்டிங் எனக்கு புரியலை, எப்படி வைக்கணும்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் நான் ஒரு எண்டிங் யோசித்து வச்சிருக்கேன், அதை தான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம். ஸ்டோரி அது மாதிரி தான் போகும். ஹாட் ஸ்டாண்ட் வேற. கடைசியாக ஒரு தரமான கில்மாவாக அந்த ஒன் ஷாட்டை முடிக்கலான்னு இருக்கேன். அது எப்போ வரும்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்புறம் அவ்வளோதான், பார்க்கலாம். பாய்.